ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி சீட் சைக்கிளிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் யாரெல்லாம் சீட் சைக்கிளிங் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, எப்படி சீட்ஸை சாப்பிட்ணும், என்னென்ன ஃபேஸஸில் சீட்ஸ் எடுத்துக்கலாம், என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும், எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹார்மோன்ஸ் நேச்சுரலாக பேலன்ஸ் பண்ண ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது, அதுதான் சீட் சைக்கிளிங். சீட் சைக்கிளிங்னால் என்னன்னு பார்ப்போம். மென்சுரல் சைக்கிளோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் ஸ்பெசிஃபிக் சீட்ஸ் யூஸ் பண்ணுறது, இது ஹார்மோன்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கும் நேச்சுரல் மெத்தட். நம்மளுடைய மென்சுரல் ஃபேஸஸ் 2 ஃபேஸ் இருக்குது, ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் பம்ப்கின் சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் 1 அப்படிங்கிறது உங்களுடைய பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டேயிலிருந்து ஓவுலேஷன் டே வரைக்கும், டே 1 to 14th டே வரைக்கும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் பம்ப்கின் சீட்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பம்ப்கின் சீட்ஸ் ஜிங்க் ரிச் அண்ட் எக் ரிலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது 2 சீட்ஸுமே ஒவ்வொரு ஸ்பூன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 1 ஸ்பூன், பம்ப்கின் சீட்ஸ் 1 ஸ்பூன் எடுக்கணும். ஃபேஸ் 2 ஓவலேஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பீரியட் டேட் வரைக்கும், அதாவது 15ஆம் நாள்லேருந்து 28ஆவது நாள் வரைக்கும் செசேம் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த செசேம் சீட்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். சன்ஃப்ளவர் சீட்ஸ் விட்டமின் இ ரிச். ஸோ இந்த 2 சீட்ஸுமே டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த சீட்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, சீட்ஸை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது பெட்டர் அப்சார்ப்ஷனை உங்களுக்கு கொடுக்கும். இது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு மென்சுரல் சைக்கிள் அப்போவும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதோட நீங்கள் ஃபுட், உங்களுடைய லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ், ஸ்லீப் எல்லாமே ஹெல்த்தியாக நீங்கள் மாற்றணும். சீட்ஸ் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், பீரியட்ஸ் ரெகுலராக வரதுக்கு சப்போர்ட் பண்ணும், பிசிஓடி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓவுலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும், பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர பேக் பெயின் ஆர் மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் கிராம்ப் பெயின் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸ்கின் அண்ட் ஹேருக்குமே அதனுடைய ஹெல்ப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ சீட் சைக்கிளிங் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, பிசிஓடி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இந்த சீட்ஸ் எல்லாருமே யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா, சீட் அலர்ஜி இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது, உங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் எடுக்க வேண்டாம், ரொம்ப சிவியர் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குனாலும் எடுக்காதீங்க, அதே மாதிரி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் இருக்கிறவங்களும் எடுக்காதீங்க. சப்போஸ் 3 monthsக்கு மேலே பீரியட்ஸே வரலை அப்படின்னு இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், சீட்ஸ் எடுக்க வேணாம். லாஸ்ட் ஒன், தைராய்டு அண்ட் ஹார்மோன் ரிலேட்டடாக ஆல்ரெடி நீங்கள் மெடிசின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் அட்வைஸோட சீட்ஸ் எடுக்கிறது பெட்டர். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.